கைஸ் அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அன்பாக்சிங்கோட நிறுத்தலாம் அப்படின்னு பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம இது கையோட டெஸ்ட்டே வந்து பண்ணிடலாம். இதோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளே செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைக்ல பேசிட்டு இருக்கேன். இது வந்து வின்மஃப் போடாம அந்த ஏரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று கொடுப்பாங்களே, ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து போடாமல் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும். ஸோ இதோட குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போ நான் வந்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை போட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ நாய்ஸ்லாம் எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ நான் இண்டோர்ல தான் இருக்கேன், ஒன்று அவுட்டோர் போல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ சேம் இதே டெஸ்ட்டை அவுட்டோர்லயும் போய் செக் பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சேம் டைம் லாங் டிஸ்டன்ஸ்லயும் அவுட்டோர்ல போய் செக் பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டோர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இந்த இடத்துல வெறும் காற்று, அதுக்கப்புறம் வண்டி சத்தம் எப்பயாவது தான் கேட்குது. எப்படி இருக்குன்றத பாருங்க. அதுவும் வின்மஃப் பார்த்தீங்கன்னா வந்து போடல. ஸோ இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் பார்க்கணும். இந்த இடமே மோஸ்ட் அமைதியாக தான் இருக்கு. ஓகே, நம்ம வின்மஃப் போட்டு இது வந்து எந்த அளவுக்கு இப்போ இருக்க தூரம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த அவுட்டோர்ல. ஓகே, இப்போ வந்து வின்மஃப்லாம் போட்டு கரெக்டாக வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. மோஸ்ட்டாக அதான் சொல்லலாம், அமைதியாக தான் இருக்கு. பட் அந்த காற்று சவுண்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சேம் அதே லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து இன்னும் போடாம வந்து பேசிட்டு இருக்கேன். இதுவுமே எந்த அளவுக்கு நான் ஒரு செகண்ட் அமைதியாக இருக்கேன். அப்போ உங்களுக்கு எதனா சவுண்ட் கேட்குதா அப்படின்றத பாருங்க. ஸோ இது வந்து வின்மஃப் போடாம சேம் அதே டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இல்லை, ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ நான் ரொம்ப மெல்லமாக தான் பேசிட்டு இருக்கேன். இது எப்படி எந்த சவுண்ட் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு பார்ப்போம். வின்மஃப் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம். எந்த சவுண்டும் பெருசாக எனக்கு தெரில. ஸோ வீடியோவில் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க.